நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானே வா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ் 2025. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் டிசிஷன் ஈக்குவல் டு குட் அச்சீவ்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ். எதுக்கு அப்படின்னா 2025லேருந்து யாரெல்லாம் நல்ல முடிவு பண்ண தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் தான் இந்த குட் டெசிஷன் ஈக்குவல் டு குட் அச்சீவ்மெண்ட். நம்ம வின் பண்ணணும், நம்ம நல்லா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கான வேலைகளை செய்யணும். ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த சின்ன பதிவு. எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது. இது வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. அதனால தான் நான் வந்து இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இது நிறைய பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா 4 to 6 அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே பூஜை பண்ணுறது, அடுத்த வேலை செய்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, இப்படிலாம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு முழு நாளுக்குள்ளே கம்ப்ளீட்னஸ் நடக்கணும் அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள 5 to 10 minutes மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக யோசனை பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் 4 to 6, அதாவது காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நம்மளால் இதை கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை ஒரு 3 days ஃபாலோ பண்ணி பார்த்தாலே 4th day ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை செய்யாமல் விடவே மாட்டோம். அதனால தான் இந்த ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். 2025ல் ஆக்சுவலாக மற்ற நாடு, ஜப்பான், குஜராத், மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைய அவங்க விடவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஒரு ஜப்பான் மெம்பர் வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டு மாதிரி தான், காலேஜில் படிக்கும்போது ஒர்க் பண்ணும்போது மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. இது 75% to 95% வரைய உள்ள பீப்புள் வந்தது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு இதுவுமே அச்சீவ் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலைன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை எடுத்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு பிளானில் ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பிக்கிற போது நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். நம்பிக்கை வச்சு அதில் வந்து கோல் செட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக யோசிக்க வேண்டிய அந்த ஒரு டைம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 minutesலேயே நம்மளோட மைண்டு நமக்கு சொல்லித்தரும். அதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். காலைல எழுந்த உடனே அப்படின்னா என்ன செய்கிறது, நாங்கள் வந்து ஏசப்பா கும்பிட்றோம், நாங்கள் வந்து சாமி சரஸ்வதி அம்மா கும்பிட்றோம், இல்லைனா எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றோம், இல்லைனா நான் எதுவுமே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுந்த உடனே அவங்கவுங்க கைகளை பாருங்கள். இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, எழுந்த உடனே கைகளை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களால் அதுவும் பண்ண முடியலை, என்னால் சைலண்ட்டாக இருக்க முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்ணை மறைக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு ஒர்க்கு பண்ணலாம். அது நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதனால் அதையும் நான் சொல்லித்தரேன். அதை ஈஸியாக கடைப்பிடிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. அதுதான் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறோம். இந்த மூச்சு பயிற்சியில் என்ன செய்யணும் அப்படின்றது, மூக்கு வழியாக நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு ஒரு 1/2 second ஹோல்ட் பண்ணிவிட்டு வாய் வழியாக வெளியில் விடணும். அப்படி விழும்போது ஒவ்வொரு மூச்சையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஃபஸ்ட்டு நோஸ் வழியாக நம்ம வந்து இழுத்துட்டு வாய் வழியாக விழும்போது நம்ம எத்தனை டைமு, இந்த 2 இது கான்செப்ட் சேர்ந்து 1, அதுக்கப்புறம் திரும்ப 2வது டைம் அப்படின்னு சொல்லிட்டு 10 to 15 டைமு அந்த டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அதுதான் நம்ம வந்து பிரெத்துக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. பிளட் ப்யூரிஃபை ஆகும், நல்ல காற்று கிடைக்கும், இதனால் நல்ல குட் ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட உடம்பு ஆரோக்கியப்படுத்தலாம், நம்மளோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், ஸோ ஃப்ரெஷ் மைண்டு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு கவனிக்கிறது மூலமாக நம்மளோட மனது வந்து எந்த சைடுமே அலை பாயாது. அப்படி பாயாதப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட கோல் செட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராங்காக இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து
அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓகேங்களா? மூச்சு பயிற்சியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே. என்னடா கோல் செட் பண்ண சொல்கிறாங்க, நம்மளை பிரம்ம முகூர்த்தம் எழுத சொல்கிறாங்க, எல்லாமே நமக்கு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிக்டான ரூல்ஸில் இருக்கணும். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாச்சு, மூச்சு பயிற்சி பண்ணியாச்சு, மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளோட ப்ராப்ளத்தை நினச்சி பார்க்கணும். அந்த ப்ராப்ளத்தில் மேஜர் 1 என்னது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மைனர் என்ன இருக்குது, ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அந்த மைனர் ரிசல்ட் வந்து ஜஸ்ட்டு அதாவது மைண்டில் வச்சுக்கிட்டு, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுட்டு ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். ஸோ மேஜர் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் கோல், அந்த மாதிரி லாங் டேர்ம் கோலை வந்து செட் பண்ணணும். இந்த மைனாரிட்டியை ரொம்ப கண்டுக்க தேவை கிடையாது. இந்த மேஜர் ப்ராப்ளத்தை நம்ம செட் பண்ணி இந்த டைமில் யோசனை பண்ணணும். நம்மளோட தாட்டையும் திங்க் பண்ணுறதுக்கான டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் ப்ராப்ளமேட்டிக் ஒன்று ஒரு கோலாக செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் ஒன் கோல், பிளான் அண்ட் டூ. ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதை செய்யணும். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் பஸ்ஸில், அந்த ஊருக்கு போகும்போது அந்த பஸ் வந்து வேறு ரூட்டுக்கு போகுது அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளோட இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ அதுக்கான பிளான் நான் வந்து இப்போ திருச்சிக்கு போகணும் இல்லை தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், தஞ்சாவூர் பஸ்ஸில் தான் ஏறுவோம். அப்போ தஞ்சாவூர் அப்படின்றது ஒரு ரீச்சபிள் கோல். அப்போ நம்ம அந்த இடத்த அடைகிறதுக்கு அந்த ரூட்டில் தான் போவோம். ஸோ அது மாதிரி நம்ம வேறு பஸ்ஸை பிடிக்க மாட்டோம். அப்போ பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிளான்கான முயற்சியை வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். இந்த ரூட்டில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்ணணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்க, மற்றவங்க அப்படி பண்ணுறாங்க, நான் அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி பார்க்குறேன். டீவியேட் ஆகி போனால் நம்ம தான் பள்ளத்தில் விழுவோம். ஸோ ஒரே நேர்கோட்டில் போகணும் அப்படின்போது நம்ம சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா we will lose. அதனால் பிளான் வந்து ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் பிளான் போட்டதுக்கப்புறம் எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்மளால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுங்க. அந்த பிளானை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக போடுங்க. பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மெயின் டார்கெட்டே பிளானிங் தான். அந்த பிளானை விட்டு டிவியேட் ஆகக்கூடாது. இதில் நம்ம எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாது. இப்போ கன்ஃபியூஸ் ஆனோம், ஆசிலேஷனில் இருந்தோம் அப்படின்னா அது ரெண்டாக தான் முடியும். இதுவா அதுவா இல்லைனா இப்படியா அப்படியா அப்படின்ற ஒரு தெளிவில்லாத பதில் வரவே கூடாது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் வேணும். அப்போ இந்த பிளான் நான் இப்படி தான் போட்டிருக்கேன், இதுக்கு தகுந்த மாதிரி நான் ரன்னுவேன். படிப்பாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ப்ராப்ளமாக இருந்தாலும் எதையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பிளானை நமக்கு தகுந்த மாதிரி ஸ்மூத் பிளானாக போட்டு வச்சு அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இந்த 2025ல் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வர்றதை மனசில் வச்சுக்கிட்டே வந்து அடுத்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை யாரும் லாஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்மால் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லாருக்கும் வரும். அதை டேக்கிள் பண்ணி ஈஸியாக போய்க்கலாம். ஸோ இந்த டைமில் எழுந்திருப்பது மூலமாக நம்ம நிறைய விதத்தை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 2025ல் நான் மெயின் கோலாக வச்சுருக்கிறேன். அதை தான் நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன். அதனால் நம்ம எல்லாருமே இதை பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால் பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 to 10 minutes பிளான் வந்து நமக்கு குட் அச்சீவ்மெண்ட்டை தரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட்டு. இது எல்லாருமே பயனடையலாம், பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இப்போ போட்டிருக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2025 அப்படின்னு சொல்கிறேன். இந்த சொல்கிறதுல இவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் க்ராஸ் பண்ணி வரும்போது 2025 முடிச்சு வரும்போது 26ல் அல்லது 2025 டிசம்பரில் உங்களோட இந்த ஒரு மூமெண்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் செஞ்சு பெனிஃபிட் அடைகிறீங்க அப்படின்றத நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக நினைக்கவே கிடையாது. லாங் டேர்ம் கோலாக கூட நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக டிசம்பரில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதில் உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணீங்க, அதனால் உங்களோட லைஃப்பில் எப்படிலாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் இந்த இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அபிராமி அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.